தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்பதில் தொடர்ந்தும் சிக்கல்கள் காணப்படுகின்ற நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் அறிவிக்க உள்ளது. நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றிய நிலையில் ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் மத்திய கட்சிகளிடம் ஆதரவு கோரி வந்த நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் ஆதரவு வழங்கியுள்ளன. இதனையடுத்து விஜய் நேற்று மாலை ஆளுநர் ஆர்லோகரை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். திமுக கூட்டணியில் இடம்பெற்ற 2 இடங்களை கொண்ட இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்ததாக கூறப்பட்டது. எனினும் அந்த செய்திகளை மறுத்து தாவேகா ஆதரவு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு தருவதாக வாய் வழியாக கூறப்பட்டாலும் கடிதம் இன்று வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 இடங்கள் கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று ஆதரவு கடிதம் வழங்கும் வரை விஜய் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் காணப்படுகிறது. இதனிடையே அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் ஆளுநர் ஆர்லோகரை நேரில் சந்தித்துள்ளார். இந்த தேர்தலில் அமமுக ஒரு இடத்தில் வென்றுள்ள நிலையில் மன்னார்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற அமமுக வேட்பாளர் எஸ். காமராஜ் ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தை எடுத்துச் சென்று டிடிவி தினகரன் ஆளுநரிடம் வழங்கியுள்ளார். அந்த கடிதத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் தனது கட்சி உறுப்பினர் கடத்தப்பட்டு இருக்கலாம் என்றும் தினகரன் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகை சென்ற அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தான் தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் வழங்கவில்லை என்று கூறினார். மேலும் தனது பெயரில் போலி கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த சூழலில் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தாவேகாவுக்கு ஆதரவளித்து கையொப்பமிடும் காணொளியை தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ளது.